Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. கோவை வடக்கு தொகுதி பாஜக வேட்பாளர் வானதி சீனிவாசனை ஆதரித்து டெல்லி முதலமைச்சர் ரேகா குப்தா வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் சுரேஷ்குமார் வழங்க கேட்கலாம். சுரேஷ்குமார், விவரம். வணக்கம் பிரகாஷ். இன்று மதியம் 2 மணி அளவில் கோவை வடக்கு பாஜக வேட்பாளர் வானதி சீனிவாசன் அவர்களுக்கு ஆதரவாக வாக்குகளை சேகரிப்பதற்காக பரப்புரை மேற்கொள்வதற்காக டெல்லி முதல்வர் ரேகா குப்தா அவர்கள் இன்று மதியம் 2 மணி அளவில் கோவைக்கு வருகை புரிந்தார். நேரடியாக அவர் வானதி சீனிவாசன் அவர்கள் தற்சமயம் மருத்துவ சிகிச்சையில் இருப்பதால் அவரை நேரடியாக தனியார் மருத்துவமனைக்கு சென்று அவரை சந்தித்து ஆறுதல் கூறியதுடன் தாங்கள் உங்களுக்காக இங்கு பரப்புரை மேற்கொள்ள வந்திருக்கிறேன், உங்களுக்காக நான் கோவில் அர்ச்சனை செய்து வந்திருக்கிறேன் என்றெல்லாம் கூறி அவருக்கு ஆறுதல் தெரிவித்ததோடு அங்கிருந்து தற்சமயம் மாலை 5 மணி அளவில் இருந்து கோவை வேலண்டிபாளையம் பகுதியில் டெல்லி முதல்வர் ரேகா குப்தா பாஜக வடக்கு தொகுதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள வானதி சீனிவாசன் அவர்களுக்கு வாகன பேரணியாக வந்து பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். வாகனத்துக்கு முன்னதாக 500க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனத்தில் பாஜக தொண்டர்கள் மற்றும் கூட்டணி கட்சி தொண்டர்கள் என அனைவரும் இருசக்கர வாகனத்தில் பேரணியாக செல்ல அவர் பரப்புரை வாகனத்தில் டெல்லி முதல்வர் ரேகா குப்தா அவர்கள் வாக்குகளை சேகரித்து வருவதை நாம் பார்க்க முடிகிறது. வானதி சீனிவாசன் அவர்கள் தொடர் சிகிச்சையில் இருந்து வரும் நிலையில் கோவை வடக்கு தொகுதியில் பல்வேறு கட்ட பரப்புரை வியூகங்களை பாரதிய ஜனதா கட்சியினர் வகுத்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக ஏற்கனவே பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் பரப்புரை மேற்கொண்டு வந்தார். தொடர்ந்து பல்வேறு முக்கிய நிர்வாகிகள் இங்கு வந்து பரப்புரை மேற்கொண்டு வருகிறார்கள். பியூஷ் கோயல் மத்திய அமைச்சர் அவர்களும் வானதி சீனிவாசன் அவர்களோடு இணைந்து பரப்புரை மேற்கொண்டிருந்தார். தற்சமயம் வானதி சீனிவாசன் அவர்கள் மருத்துவ சிகிச்சையில் இருப்பதால் தற்சமயம் டெல்லி முதல்வராக இருக்கக்கூடிய பாஜகவுடைய சேர்ந்த ரேகா குப்தா அவர்கள் தற்சமயம் வானதி சீனிவாசன் அவர்களுக்காக நேரடியாக களத்தில் இறங்கியிருக்கிறார். வீடு வீடாக வந்து அவருக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய மக்களிடம் தாமரை சின்னத்தை கையில் ஏந்தியபடி காட்டி அவர் தாமரை சின்னத்துக்கு வாக்களிக்கும்படி தொடர் வாகன பரப்புரையில் ஈடுபட்டு வருவது இந்த பகுதி மக்களிடையே உற்சாகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. பிரகாஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுரேஷ்குமார்.